அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளியவும் போகிறது என்னடன்னு கேட்டால், பொங்கல் கொண்டாடுகிற இந்த வேளையில் சூரியனை எல்லாம் ஏன் நம்ம பயந்து வணங்குறோம், நிலவை எல்லாம் ஏன் பயந்து வணங்குறோங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கும்போதும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதற்குள் ஒளிந்திருக்கிற 108 என்கின்ற எண்ணின் சூட்சுமம் என்னது, எதற்காக 108 உலகிலேயே அல்லது பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான நம்பராக கருதப்படுகிறது, இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் விலாவாரியாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். 108 என்கிறது ஜீவனின் துடிப்பு என்கிறது சொன்னால் நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியாது. இது சூரிய மண்டலத்தின் அளவுகோலில் 108 என்பது மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கைங்கிறதும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிய போகிறோம். நம்முடைய பழமையான பாரதத்தில் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் 108 என்பாங்க. அதாவது இந்த 108 எண்ணை பல இடங்களிலும் பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனால் 108 படிகள் இருக்கும், 108 மந்திரங்கள் இருக்கும், ஜபமாலை எடுத்தால் 108 முத்துக்கள் இருக்கும். இப்படி எதுக்கெடுத்தாலும் 108ன்னு சொல்லுவாங்க. சரணமாக இருந்தாலும் பஜனையாக இருந்தாலும் இல்லை நாமம் சொல்வதாக இருந்தாலும் எதை சொன்னாலும் 108ன்னு சொல்லுங்கள், 108 தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பூஜையாக இருந்தாலும் 108ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 108க்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்தியாவுடைய கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் வழிபாட்டு முறைகள்லையெல்லாம். இது களரி கலைகள்லேயும் உண்டு. அதாவது வர்மம் 108, அதாவது தொடு வர்மம் 96, படு வர்மம் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படு வர்மம் என்கிறது வர்மம் பார்த்து ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது ஒரு உயிரியை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்கிறது நம்மளுடைய வர்ம கலைகளில் உண்டு. அது 12 தொட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது கட்டுப்படுத்துறது ஒரு விஷயம் உண்டு. அதுக்கு 96. அவங்க அப்படி 108 வர்மங்கள் உண்டு. அதே மாதிரி களரி, அதாவது கேரளாவிலேயும் தமிழ்நாட்டுடைய முன்னாடி உள்ள இந்த கலை மதுரையில எல்லாம் இருந்த இந்த களரி கலைகள்லேயும் 108 அடவுகள் எல்லாம் உண்டு, 108 வர்மங்கள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் சைனாவுடைய வர்ம கலைகள்லேயும் 108 உள்ளதாக சொல்லப்படுகிறது. மட்டும் இல்லை, இந்த ஜெபமாலைகள் எல்லாம் இருக்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தவிர பைபிளில் ஃபஸ்ட்டு போன் என்கிற வார்த்தை 108 தடவை வருகிறதா சொல்கிறாங்க. அது தவிர புதிய ஏற்பாட்டில் தி ட்ரூத் என்கிற வார்த்தை 108 தடவை வர்றதாகவும் சொல்கிறாங்க. 108 என்கிற எண் மிக பிரபலமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இது புத்த மதத்தில் 108 என்கிற நண்பருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதாகவும் சொல்கிறாங்க. இது தவிர புத்த மதத்தில் பல இடங்கள்லையும் 108 என்கிற நம்பருக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மளுடைய வேத கணிதத்தில் 27 நட்சத்திர மண்டலம் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பிறப்பு அடிப்படையில் சொல்கிறோம் இல்லையா. அந்த 27 நட்சத்திர மண்டலத்தையும் 4 திசைகளால் பெருக்கும்போது சரியாக வர்ற எண்ணிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா 108. அதே மாதிரி சூரிய மண்டலத்தில் எவ்வளவு நட்சத்திர குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 108 அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய விஞ்ஞானம். ஆனால் நவீன விஞ்ஞானம் எவ்வளவு சொல்லுதுன்னா 88 அப்படின்னு தான் சொல்லுது. அதனால் நம்ம கணக்கிட்ட முரண்படுது. ஆனால் நவீன விஞ்ஞானத்தில் பல நேரங்களிலும் அவங்க பிறகு கோள் அப்படின்னு சொன்னத பிறகு இது கோள் அல்ல துணைக்கோள் அப்படி இப்படின்னு எல்லாம் மாற்றி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க அதுக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்கிறாங்க. அதனால் நாளடைவில் ஒருவேளை இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து நம்மளுடைய விஞ்ஞான அடிப்படையில் உருவாக்குனது தான் நம்மளுடைய பாரதத்தில் இருக்கின்ற வானவியல் விஞ்ஞானம். மற்ற நவீன விஞ்ஞானத்தில் பல விஷயங்கள் மறுபடி அவங்க மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒருவேளை நாளை மாறக்கூடும். அதே மாதிரி புத்த மதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா 108 தியான முறைகளையும் பாதைகளையும் வழிகாட்டுறதா சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, புத்த மதத்தில் சொல்கிற இன்னொரு விஷயம் 108 பௌதீக ஆசைகள் ஒரு மனிதனுக்கு இருக்குங்கிறதும் 108 உணர்வுகளும் உணர்ச்சிகளும் மனிதனுக்கு இருக்குங்கிறதும் புத்த மதம் கோடிட்டு காட்டுது. இப்படி பல விஷயங்கள் பல மதங்களில், அதாவது இந்தியாவில் தோன்றிய பல வழிபாட்டு முறைகளிலும் இந்த 108 என்கிற விஷயம் பரவியும் விரவியும் கிடக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதில் எதில் எடுத்து பார்த்தாலும் ஜப்பானில் புத்த கோயில்களில் வருடத்தில் ஒரு தடவை, அதாவது வருடத்துடைய இறுதி முடிவில் 108 தடவை மணிகள் ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அளவு உலகளாவது, அதாவது சீனா ஜப்பான் மற்றபடி உள்ள இந்த பைபிளில் இருந்தது, அடுத்து ஹிந்து மதத்திலேயா இருந்தாலும் ஜைன மதத்திலேயா இருந்தாலும் புத்த மதத்திலேயா இருந்தாலும் இந்தியாவில் தோன்றிய எல்லா வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த 108க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, 108ல் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கவோ இதுவரைக்கும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணவோ ஏதோ செய்திருக்கோம்னு கேட்டால் மிக கம்மி தான். இல்லைனா எல்லாருக்கும் இந்த அளவு தெரியும் அப்படிங்கிறதும் மிக குறைவு தான். ஏன் இந்த 108க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு யாரும் நம்ம யோசிக்கிறது இல்லை, சொல்கிறாங்க செய்கிறோம், அவ்வளோதான். சுருக்கமாக வேணுமென்னா நம்ம சொல்லணும்னா, இதை புரிய வைக்கணும்னா, சூரிய மண்டலத்தின் கீழ் மனித வாழ்க்கையை 108ஐ அடிப்படையாக கொண்டு தான் இயங்குகிறதுன்னு வேணால் நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். அப்போ எந்த அளவுக்கு 108க்கு நம்மளுடைய வாழ்வியலையும் பிரபஞ்சத்திலையும் முக்கியத்துவம் உள்ளதுன்னு பார்த்துங்க. முதலில் நம்மளுடைய
மனிதனுடைய சுவாசத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான மனிதன் நவீன விஞ்ஞான ஆய்வின்படி ஒரு மனிதன் விடுற சுவாச அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 21,600. இது பகலில் 10,800, ராத்திரி 10,800. இந்த 10,800ங்கிறத வந்து 108 × 100 = 10,800. அதானது 108 100ஆல் பெருக்கும்போது 10,800 வந்துடுது. இதே சுவாசத்தில் இருந்தே இந்த 108 ஆரம்பிக்குது. இன்னொன்று நமக்கு தெரியும்னு தான் நினைக்கிற எல்லாருக்கும், அதானது சூரிய சந்திர சக்திகள் தான் நம்மளுடைய உடல் அளவிலையும் இயற்கையையும் இங்கு பராமரிக்கிறதும் இயற்கை இப்படி இருக்கிறதுக்கும் நானும் நீங்களும் எல்லாருமே சந்தோஷமாக இப்படி வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் சூரியனும் சந்திரனும் என்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் சூரியனையும் சந்திரனையும் வழிபடுறதுக்காக ஒவ்வொரு பண்டிகைகளையும் ஒவ்வொரு விழாக்களையும் வச்சு அதுக்கு நன்றி சொல்கிறதும் பாராட்டுறதும் கும்பிடுறது எல்லாமே. இதனால் பிரபஞ்ச சக்தி என்றைக்குமே இதே அளவு இருக்கணும், இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து பிரச்சனைகளோ ஏதோ வந்துருச்சுன்னா மனித உயிர்களும் ஜீவராசிகளும் இங்கே வாழ முடியாதுங்கிறது தான். அது ஏன் எப்படின்னு நம்ம விலாவாரியை பார்ப்போம். அதாவது சூரியனையும் சந்திரனையும் தான் சாதாரணமாக பூமியிலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், நமக்கு ரெண்டும் ஒரே அளவு மாதிரி தான் தெரியும். நமக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியாது. சூரியனும் ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், அதே அளவு வட்டம் தான் எதேசம் கிட்டத்தட்ட நிலாவும் இருக்குங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம பார்க்கும்போது ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்குறோம். அதனால் ரெண்டுடைய சக்தியும் ஒன்று தான்ங்கிற மாதிரி தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு பாமர மனிதனுக்கு பார்க்கும்போதெல்லாம் தெரியும். ஆனால் சந்திரன் சூரியனை விட 400 மடங்கு சிறியதுங்கிறதும் 400 மடங்கு நிலவை விட பெரிது தான் சூரியங்கிறதையும் நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியறது இல்லை. நம்ம அதையெல்லாம் பெரிதாக கண்டுக்கு வரதும் இல்லை. நீங்கள் நம்ம ரெண்டையும் ஒரே நேரத்திலையும் ஒரே கோட்டிலையும் தான் பார்க்குறோம். ஏன்னா ரெண்டுடைய சக்தியும் நமக்கு தேவையும் படுது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் உலகளாவிய இந்த வாழ்க்கையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சம பங்கு உண்டு. அது நம்ம போக போக உங்களுக்கு அது புரியும். அதனால தான் இந்த சூரியனை நம்ம சின்னதாகவும் பெருசாகவும் நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சூரியனை நம்ம சொன்னாலும் நிலவு அந்த சூரியனை மறைச்சி ஒரு இருட்டை ஏற்படுத்தும். அப்போ பார்க்கும்போது 400 மடங்கு சின்ன நிலவு தான் 400 மடங்கு பெரிய சூரியனை மறைக்கிறதுங்கிறது. அது தூரத்துக்கு ஏற்பட்ட வித்தியாசத்தில் நம்மளை மறைக்க முடியுதுங்கிறது வேற விஷயம். ஆனால் நம்ம சாதாரணமாக இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரிகிறதுக்கு இது ஒரு காரணம். இதற்கு பின்னாலேயும் ஒரு 108 என்கிற ஒரு தாரக மந்திரம் இருக்குது, எப்படி நிலவுக்கு சூரியனை மறைக்க முடியுதுங்கிறது. 108உடைய சூட்சுமம் என்னன்னா, சூரியனின் சுற்றளவை 108ஆல் பெருக்கினால் பூமியிலிருந்து சூரியனுக்கு இடையேயான தூரத்தின் அளவு நமக்கு சரியாக கணக்கிட முடியும். இந்த உண்மைதான் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற 108உடைய உண்மை. நவீன விஞ்ஞானம் சொல்றது எப்படின்னா, நவீன விஞ்ஞானம் சொல்றது சூரியனுடைய சுற்றளவு என்கிறது 1.3927 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுது. அப்படி வரும்போது இதை 108ஆல் பெருக்கினால் 150.411 மில்லியன் கிலோமீட்டர் வரும். ஆனால் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது, சூரியனுக்கிடையேயான யதார்த்தமான தூரம் என்கிறது 151.06 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுது. அதானது நம்மளுடைய கணக்குப்படி நவீன விஞ்ஞானம் சொல்கிற சுற்றளவை வச்சு நம்மளுடைய 108 பெருக்கும்போது கிடைக்கிறத விட இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நவீன விஞ்ஞானம் ஒருவேளை நாளையில் எல்லாரும் சரி சமமாக போய் டைட்டாக டேப்பெல்லாம் பிடிச்சு பார்க்குறதில்ல. அதனால் நவீன விஞ்ஞானம் கூட ஒருவேளை நாளைக்கு இதை மாற்றி சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நான் முதல்ல சொன்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தர்களும் சித்தர்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். அவங்க வந்து பார்த்தா தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு கரெக்டாக கணிச்சிருக்காங்க இந்த 108 வச்சு. இனி அறுதியிட்டு பார்த்தால் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இனி சந்திரனை எடுத்து நம்ம பார்த்தோம்னா பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான தூரம் என்று சொல்றது 3,84,400 கிலோமீட்டர். இதில் சந்திரனுடைய சுற்றளவு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 3,474.2 கிலோமீட்டர். இதை 108ஆல் பெருக்கினா கிடைக்கிற விடை எவ்வளவு தெரியுமா? 3,75,213.6 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இந்த நவீன விஞ்ஞானம் சொல்லும் அளவும் நம்ம விஞ்ஞானம் சொல்லும் அளவும் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வரும். இதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு அளவுக்கு சொல்கிற மாதிரி நம்முடைய மூதாதையர்களும் வந்து அந்த கணக்குப்படி ஓரளவு ஒத்து வருது பாருங்கள். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். அதனால் இந்த 108ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மேட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் திரள இதோடைய ஆச்சரியங்கள். சூரியனும் சந்திரனும் 108 என்ற கணக்கைத்தான் கொண்டு இயங்குகிறது என்கிறது கூட நம்ம எப்படின்னு பார்ப்போம். அதானது அது மிக அற்புதமானது. அது சூரியனும் சந்திரனும் பூமி எல்லாம் இப்போ 108 வச்சு இயங்குறதுனால இப்போ என்ன, அதில் இப்போ மாறினா தான் என்ன, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் தான் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. அதானது மனித ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சமும் 108 என்கிற எண்ணை
கழித்தும் கூட்டியும் பெருக்கியும் கிடைக்கிற விடைகளினுடைய அளவுகளால் மட்டும்தான் இது இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு சீரான வேகத்தில், சீரான நேரத்தில், சீரான தன்மையோடு சுற்றுது. இதில் ஏதாவது ஒரு மாற்றம் சம்பவித்தாலும் மிகப்பெரிய அழிவும் நஷ்டமும் எல்லாம் வந்துடும். அதாவது சூரியனும் சந்திரனும் பூமி மையமாக கொண்டுள்ள உறவு மிகப்பெரிய விஷயம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நவீன விஞ்ஞானம் சிறு வித்தியாசத்தை காட்டுது. நம்ம நவீன விஞ்ஞானிகள் சொல்கிற அளவுக்கும் நம்ம விஞ்ஞானிகள் சொல்கிற நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன விஷயமும் சின்ன வித்தியாசம் தான் வருதே ஒழிய பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இயற்கையும் கூட, அதாவது நானும் நீங்களும் எல்லாரும் அடைகின்ற ஜீவராசிகள் கூட இந்த 108 என்கிற எண்ணிற்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்கிற இந்த கணக்கு எல்லாம் இந்த 108 தான் புதஞ்சு கிடக்கு. ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பூமியின் துணைக்கோள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரன் பூமியின் துணைக்கோளாக தான் செயல்படுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்படி ஒரு துணைக்கோள் இல்லைன்னா இப்போ மேற்படி என்ன ஆகிடப்போகுது? நைட்டில் வெளிச்சம் இருக்காது, அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதானது பூமி எப்படி சுற்றுதுன்னு தெரியுமில்ல. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுதுன்னு நம்ம 3ஆம் கிளாஸில் 4ஆம் கிளாஸில் கூட படிச்சிருப்போம். ஆனால் அது நேராக செங்குத்தாக நின்று சுற்றலை, 23 டிகிரி சாய்வாக நின்று தான் சுற்றுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதோடைய சுய அச்சுத்தண்டில் அது 23 டிகிரி சாய்வாக சுற்றிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 23 டிகிரி, அதானது ஆக்சில் டைட்டில் என்று சொல்கிறார்கள். இந்த சாய்வை இந்த சாய்வு எப்படி உருவாக்குதுன்னு தெரியுமா? எதனால் யார் உருவாக்குறாங்கன்னு தெரியுமா? இது நம்மளுடைய நிலவோடைய ஈர்ப்பு சக்தியால் தான் இந்த பூமி 23 டிகிரி சாய்வா சுற்றுது. சரி, இந்த சாய்வா சுற்றுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாய்வா சுற்றுறதுனால தான் பருவ காலங்கள் 4 காலங்கள் வருது இல்லையா? கோடை, குளிர், மழை, வசந்த காலம் அப்படின்னு வருது இல்லையா? இல்லைனா இலையுதிர் காலம்னு வருது இல்லையா? இந்த காலம் மாறி மாறி வருதுன்னா இந்த 23 டிகிரி சாய்வா சுற்றுறதுனால தான். இப்போ புதன் கிரகம் சாய்வா சுத்தாது, நேரே நின்று தான் சுற்றுது. அதனால் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா பயங்கர வெப்பமாக இருக்கும். அதே நேரத்தில் இதுவும் பூமியும் நேராக சுற்றி இருந்தால் மேலே இருக்கிற ஒரு பகுதி மட்டும் மிகப்பெரிய பாலைவனமும் கோடையுமா இருக்கும். மறுபகுதி மிகப்பெரிய பனி மூட்டமும் பனி உறைந்த பனி பாறைகளும் பனிமலைகளும் கொண்டதாக இருக்கும். அங்கே மனுஷன் வாடுறதுக்குள்ள எந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக இந்த பூமி 23 டிகிரி சாய்வா சுற்றுறதுனால தான் இவ்வளவு பருவநிலைகள் மாறி மாறி வர்றதும், இந்த காலநிலைகள் நமக்கு ஏற்ற மாதிரி உகந்தது மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும், மெயின் காரணத்துக்கு நிலவு ஒரு காரணம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நிலவு இல்லைன்னா என்ன சம்பவிக்கும் அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சாச்சு. என்னது? பருவ மாற்றமே ஏற்படாது, அதுதான் உண்மை. பூமியுடைய துணைக்கோள் தான் நிலவுன்னு தெரியும். அப்போ நிலவு பூமியை தான் சுற்றி வருதுன்னு தெரியும். அப்போ பூமியை சுற்றி வர்றதுக்கு நிலவு எடுத்துக்கிற நாட்கள் எவ்வளவு தெரியுமா? 28 நாட்கள். இந்த 28 நாட்களுக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அதானது நம்மளுடைய ஜெனரேஷன் அல்லாது தலைமுறைகளை வாழ வைக்கின்ற ஒரு பெண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லா உயிர்களிலையும் பெண்மை ஜீவராசிகளே தெரியும். அப்போது அந்த பெண்மைக்கு வருகின்ற மாதவிடாய் சுழற்சி இருக்குது தெரியுமா? இதுக்குள்ள நாட்களும் 28 தான். இந்த 28 நாளும் நிலவு பூமியை சுற்றி வர்ற 28 நாளும் ஒன்றா இருக்கும். இதனால் இந்த கிரகங்கள் அல்லது நிலவு அல்லது சந்திரன், சூரியனுடைய ஈர்ப்பு விசைகள், பூமியின் சுழற்சி, இதில் எல்லாம் சம்பந்தம் இருக்குங்கிறதுனால தான் இதனாலே சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்தால் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால தான் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்கு ஆதிகால மனிதன் எப்போதுமே பெண் அந்த நேரத்தில் பலகீனமாக இருப்பாள். அதனால் அந்த நேரத்தில் அவளுக்கு மிகப்பெரிய ஓய்வு தேவை. அவள் அப்படி ஓய்வெடுத்து உடம்பை நல்லா பாதுகாத்து இருந்தால் தான் அவளுக்கு மிக ஆரோக்கியமான கருமுட்டைகளை உருவாக்க முடியும் அவளுடைய உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சதுனால தான் ஏதோ ஒரு காரணத்தை சாதாரணமாக சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் கடவுள் மேலே ஒரு பழியை போட்டு கடவுளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதனால் வேறு எந்த விஷயத்துக்கும் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ஓய்வெடுக்கணுங்கிற மாதிரி, எங்கேயும் செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓய்வு கொடுத்ததுனால உள்ள நன்மை என்னது? அன்னைக்கு 10-16 பிள்ளைங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக பெற்றெடுத்தாங்க. நம்ம எல்லாம் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பெண்ணியம் பேசியும் சரிசமம் என்கிற ஒரு பேச்சை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதையெல்லாம் தாண்டி மூட நம்பிக்கை என்னெல்லாம் தாண்டி எல்லாம் எடுத்து இன்னைக்கு மேடையிலையும் சரி அல்லாமலும் சரி பேச்சில் முழங்குறோம், அப்படி செயல்படுறோம். அதோட பின்விளைவு என்னது? அதோட பின்விளைவு இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே டாக்டர் கனிய மாட்டாரா, டாக்டர் ஏதாவது செய்ய மாட்டாரா, வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு சைடு ஹாஸ்பிட்டல் டாக்டர்னு சொல்லி அறையிறோம், இன்னொரு பக்கம் அரசமரம் கோயிலுன்னு சொல்லி சுற்றுறோம். இதுக்கு காரணம் என்னடான்னா நம்மளுடைய அடிப்படையில் மூதாதையர்கள் சொன்ன விஞ்ஞானம் சார்ந்த பல விஷயங்களை நம்ம மூட நம்பிக்கைன்னு புறக்கணிச்சதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா சில விஷயங்கள் திடீர்னு ஓடி ஒரே அடியாக அடித்து கொல்லவோ தாக்கவோ ஒன்றும் செய்யாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக உடலை பாதிக்குங்கிறதுனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. வடக்கு பார்த்து படுக்கக்கூடாது, இப்படி விருந்தறையில் இப்படி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுனால அவங்க
வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது மக்கள் சீக்கிரம் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை அதுக்குள்ளே புகுத்தி கடவுள் பாவம் கிடைக்கும், அப்படி செய்யும் இப்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புகுத்தி அது மூலமாக சொல்லி அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி அதை வந்து நம்மளுடைய ஃபாலோ பண்ண அல்லது அதை பின்பற்ற வைக்கிறாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், முட்டாள்தனம்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தினால நம்ம பல பின்விளைவுகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இனி சந்திரன் இல்லை என்றால் பூமி நிமிர்ந்து சுழலுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி பூமியும் சூரியனும் சந்திரனும் 108 அளவை மதிக்காம, சரி இந்த 108 அளவுன்னு நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன கணக்குகளை எல்லாம் மதிக்காம சூரியனும் சந்திரனும் எல்லாம் சுத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நிலாவுடைய சுற்றளவுல இருந்து 108 மடங்கு தூரத்தில் பூமி இருக்குதுன்னு தெரியும். அப்போ இந்த அளவை மதிக்காம நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து சுற்றுறேனே, எதுக்கு இப்போ தள்ளி நின்று சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்து சுற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய புயல் உருவாகும், மிகப்பெரிய பிரளயம், அதாவது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு உருவாகும், புயல் காற்றும் சுழன்று அடிக்கும். இங்கே மக்கள் வாழ்கிறதுக்கும் மற்றபடி உள்ள ஜீவராசிகள் வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் மிகப்பெரிய கஷ்டமாக போயிடும். எங்கேயும் தண்ணி நிறைஞ்சிடும். பூமி அந்த 23 டிகிரி சாய்வில் இருந்து கொஞ்சம் மாறும், அதனால் பருவநிலை மாறும். சரி, இனி கொஞ்சம் தள்ளித்தான் போவோமே, அதாவது ரொம்ப நெருங்கித்தான் என்ன உறவு வச்சுக்கணும், கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம சுற்றுவோமே அப்படின்னு நினைட்டிங்கன்னா பனியெல்லாம் உருவி தண்ணியாகி கடைசியில் பூமியே தண்ணிக்குள்ளே மூழ்கணுமா வேணாமானுங்கிற ஒரு நிலைமையில் வந்துடும். அப்பவும் உயிர்களுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால சுருக்கமாக சொன்னால் இயற்கையை மிகப்பெரிய அளவில் இது பாதிக்கும். அதனால் இயற்கை இப்படி நிலை நிற்கணும்னா நிலவு வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 108 மடங்கில் உள்ள தூரத்தில் மிக சரியாக சுற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இயற்கை இதே நிலையில் நிலை நிற்கும். இனி 108ங்கிற கணக்கில் நிலவும் பூமியும் நிலைத்து நின்று அப்படி செயல்படுறதுனால தான் எந்த பாதிப்புகளும் நம்ம முழுமையாக சிதைக்கவோ அழிக்கவோ முடியாமல் உயிரியல் சுழற்சி என்னைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. தலைமுறைகளாக மிருகமானாலும் மனிதனானாலும் விலங்குகளானாலும் மரங்களானாலும் எல்லாமே அந்த உயிரியல் சுழற்சி எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்படியே நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவை சீரான தூரத்தில் சீரான நேரத்தில் சீரான வரிசையில் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதுனால தான்ங்கிறது தான். அதுக்கு தான் நம்ம நன்றி சொல்கிறோம். இனி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டால் என்ன நடக்கும்? இப்போமே நம்மளால் சம்டைமில் எல்லாம் வந்து சூட்டையெல்லாம் தாங்க முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட சூரியன் நெருங்கி வந்து தம்பி கொஞ்சம் நான் பக்கத்தில் வந்து சுற்றேன் அப்படின்னு பூமிகிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் கூட நெருங்கிச்சுன்னா நம்மளுடைய நிலைமை ஒரு உயிர் ஜீவராசி கூட நம்மளுடைய பூமியில் வாழ முடியாது, எல்லாமே கரிஞ்சு போயிடும். சரி, இனி நீ கொஞ்சம் தள்ளி நின்று சுத்தப்பா அப்படின்னு சூரியன் சொன்னால் என்ன நிலைமை ஆயிரும்? அப்படியே எல்லாம் பனி உறைமாக மாறி இங்கே வந்து இருட்டாக மாறி எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாத சூழலும் உருவாகும். ஆக சூரியனுடையும் சந்திரனுடையும் சக்தி மிக மிக தேவை நம்மளுடைய உயிர் வாழ்க்கைக்கு அப்படின்னு தெரியும். ஸ்டார் தயாரிக்கிற விஷயம்லாம் நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. அதனால் சூரியன் மிக மிக முக்கியம், நிலவுடைய ஈர்ப்பு சக்தியும் காரியங்களும் எல்லாமே முக்கியம், பருவநிலை நிலைநிற்பதற்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சாச்சு. ஆக இவையெல்லாம் நிலையான சீராக சுற்றணும் அப்படின்னு தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்ச சக்தியை வணங்குற ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இந்த பொங்கலை நம்ம கொண்டாடுறோம். அப்போது இந்த ஒரு விஞ்ஞானமும் அல்லது இதில் இருக்கிற உண்மையும் ஏன் 108 நம்ம மறுபடி பயன்படுத்துகிறோங்கிறத பற்றியும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கடைசியாக உங்களுக்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன். என்னன்னா, ஒரு ரகசியம் என்னென்னா, பூமியின் சுற்றளவை ஒரு எண்ணால் பெருக்கினா சூரியனுடைய சுற்றளவு கிடைக்கும். நீங்கள் அங்கே போய் டேப்பு பிடிச்செல்லாம் சுற்றி பார்க்க வேணாம், இங்கே இருந்தே உங்களால் கணிக்க முடியும். எவ்வளோ தெரியுமா? அதானது பூமியுடைய சுற்றளவை 108ஆல் பெருக்குனா சூரியனுடைய சுற்றளவு கிடச்சிரும். அப்போ 108 என்கிற ஒரு எண் எந்த அளவு இந்த பிரபஞ்சத்தோடும் நம்மோடும் எப்படி கலந்து ஊடுருவி கிடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக 108 ஏன் நம்மளுடைய மூதாதையர்கள் 108 மந்திரம், 108 ஜெபமாலை, 108 உலகம் முழுவதாக சைனா, ஜப்பான், ஐரோப்பியா அப்படின்னெல்லாம் எல்லா இடத்துலையும் 108 பற்றி சொல்கிறாங்கன்னா 108 இருக்கிற ஒரு மர்மங்கள் அல்லது அதில் இருக்கிற சூட்சுமம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.